அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை சாஸ்திரம். எனவே அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டில் புது பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசை. வருகிற அதாவது 10/5/2024 அதாவது 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி வருது. வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி அப்படின்னாலே சுக்கிரனுக்கு உகந்த நாள், அப்போ பெருமாளுக்கு உகந்த நாள், மகாலட்சுமிக்கு உகந்த நாள். எனவே இந்த அக்ஷய திருதியில் நம்ம காலையில் எழுந்து குளித்து முடித்து அதாவது சாமிக்கு சுத்தமாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் குபேரலட்சுமியை பெருமாளை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது பச்சரிசி சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவினால் செய்த மாவிளக்கு போட்டு நெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பச்சரிசி, நம்ம பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அட்சதை, அந்த அட்சதையில் பூவும் கலந்துக்கணும். ரோஸ் இதழ்கள் அதை நீங்கள் எடுத்து போட்டு பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அட்சதை மங்களத்திற்கு உரியது. இதை நீங்கள் குபேரலட்சுமியை வச்சு சக்கரை பொங்கல் வச்சுட்டு 108 தடவை அந்த குபேரலட்சுமிக்கோ பெருமாளுக்கோ மகாலட்சுமி ஃபோட்டோவை வச்சோ நீங்கள் 108 தடவை மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு புது பாத்திரத்தில், வெண்கலமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் அந்த சக்கரை பொங்கலை வச்சுட்டு நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்து 108 தடவை நீங்கள் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும். சரிங்க, தங்கம் வாங்க முடியாதவர்கள், அதாவது ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கினா, அதாவது அட்சயம் என்றாலே குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அன்னைக்குன்னு தங்கம் வாங்கினா நம்ம தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்கங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அந்த தங்கங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, தங்கம் வாங்க முடியல அப்படின்னா வெள்ளி காயின் வாங்குங்க. அதாவது லக்ஷ்மி படம் போட்ட வெள்ளி காயின் வாங்கலாம். அதை வெள்ளி காயின் வாங்குங்க. சரிங்க, வெள்ளி காயினும் வாங்க முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பச்சரிசி, உப்பு, மஞ்சள், மல்லிப்பூ, வெல்லம், இதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்கள் வீட்டில் குறையாத ஒரு மங்கள செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ இதெல்லாம் அன்றைக்கி நம்ம வாங்கலாம். ஏன்னா பச்சரிசி, வெல்லம், உப்பு, மஞ்சள் பூ இதெல்லாம் மங்களத்திற்கு உரிய பொருட்கள். இந்த மங்கள பொருட்கள்லாம் நம்ம வாங்கி நம்ம பூஜை ரூமில் அன்னைக்கு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் நிறைஞ்சிருந்தாலே ஒரு குடும்பத்தில் செல்வம் நிறைந்தது போல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அன்னைக்கு 108 தடவை நீங்கள் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு குபேரலட்சுமியை போற்றி அப்படின்னு 108 தடவை அந்த மஞ்சள் அட்சதையை வச்சு பூவை கலந்து நீங்கள் விளக்கில் போடுங்க. போட்டு முடித்தோடனே வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு, தேங்காய் உடைக்கிறது அப்படின்னா உங்கள் இஷ்டம், தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு அந்த சக்கரை பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதை நீங்கள் அந்த விரதத்தை முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். அதாவது மகாலட்சுமிக்கு உரிய நேரம். அதே மாதிரி மதியம் 1 to 2 அந்த மகாலட்சுமி உரிய நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சாயந்தரம் அந்த பொழுது போன நேரத்தில், அந்த இறங்கும் நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணலாமா அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால், அதாவது பொழுது இறங்கும் நேரத்தில் நம்ம செய்யலாம். அதாவது நைட்டு பார்த்திங்கன்னா 8 to 9 அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சுக்கிர ஓரையில் இதை செய்யலாம். ஆனால் காலையில் சூரியன் இருக்கும் நேரத்தில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏறும் பொழுது நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே செஞ்சிங்கன்னா அது இறங்கும் பொழுது. அதனால் நீங்கள் காலையில் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு 108 தடவை இது மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி
செஞ்சுட்டு சாப்பிடுங்க. புதிய ஆடைகள் வாங்கலாம். அன்னைக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் தானம் கொடுங்க. தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க, நீண்ட ஆயுள் இருக்கும். உங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது யார்கிட்டேருந்து தானம் வாங்காமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னாலே உங்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளால் முடிஞ்சால் தான் நம்ம இன்னொருத்தருக்கு தானம் கொடுப்போம். அதனால் உங்களால் முடியும், உங்கள்கிட்ட செல்வம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம தானம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்தால் நம்மளை இந்த அளவு ஆண்டவன் வச்சுருக்கானே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும். எனவே நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த புண்ணியத்திற்காகவே உங்களிடம் செல்வம் சேரும். நீங்கள் இன்னும் 2 பேருக்கு சேர்த்து தானம் கொடுப்பீங்க. அதனால் தானம் என்பது சிறந்தது. அன்னதானம் பண்ணலாம், ஆடை தானம் பண்ணலாம். உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. மறக்காமல் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா வாட்டர் கேனும் சேர்த்து வாங்கி கொடுங்க. ஏன்னா அன்னத்தை சாப்பிட்டுட்டு அந்த சந்திர பகவான் நீரை குடிக்கும் போது தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே அக்ஷய திருதியை அன்னைக்கு வீட்டில் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குங்க. வாங்கி அதை நீங்கள் கொண்டாடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி குபேரலட்சுமிக்கு 108 தடவை போட்டின்னு சொல்லி அந்த மஞ்சள் அக்ஷய திருதி போடலாம். விருப்பமானவர்கள் காசு 1 ரூபா காயின், 5 ரூபா காயின் இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காசை நீங்கள் அர்ச்சனை பண்ணி 108 தடவை போற்றியேன்னு சொல்லி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் மேலும் மேலும் வளரும். எனவே அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. வருகிற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளில், மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் இந்த அக்ஷய திருதி வருது. எனவே இந்த மங்களமான பொருட்களை எல்லாம் வாங்கி அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். எனவே அக்ஷய திருதி என்று வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அடுத்த வருடம் நீங்கள் அமோகமாக இருப்பீர்கள். என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.